Hello friends, welcome to Indian Jobs Mill. National Defense Academy and Naval Academy Examination 2025 எக்ஸாம் நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி கம்பைன்டு டிஃபென்ஸ் எக்ஸாமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் எல்லாமே கிளியராக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் December 31 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ upsc.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ upsc.online.government.in இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அதை மாடிஃபை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட் ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7 days டைம் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் இருக்குது. இங்கே பாருங்கள், 2025 ஸோ ஜனவரி 1 ஜனவரி 7 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட் ஆல்சோ இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெனால்ட்டி எந்த மாதிரி நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா OMR பேஸ்டு எக்ஸாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, சரிங்களா? 2 பேப்பர்லேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் தப்பாக ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் குறைப்பாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. லாஸ்ட் டேட் December 31 6 PM அப்ளை பண்ணி முடிச்சிடணும், ஓகேங்களா? அது எல்லாமே சொல்கிறேன். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, கொஷின் பேப்பர் எப்படி, எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணலாம், அது எல்லாமே நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ அடுத்து இதில் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே ஹெல்ப்லைன் நம்பர். ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அதாவது 4/3க்கு ஃபேஸ் மட்டுமே கவர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4ல் 3 பங்கு உங்கள் ஃபேஸ் மட்டுமே அந்த ஃபோட்டோவில் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எப்படி சொல்கிறேன், 100%ல் 80% உங்கள் ஃபேஸ் தெரியணும் அந்த ஃபோட்டோவில், சரிங்களா? ரிமைனிங் 20 தான் அந்த ஷோல்டரு, அந்த ஹேண்ட், அதெல்லாமே ஃபோட்டோவில் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 80% ஃபோட்டோவில் உங்கள் ஃபேஸ் மட்டுமே தெரியணும். ரிமைனிங் 20% தான் உங்கள் அந்த ஷோல்டர் பாடி விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் உங்கள் டேட், அதாவது எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க, உங்கள் நேம், ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டு, எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க, இந்த மாதிரி அந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, ஆர்மியில் ஒரு 208 வேக்கன்சி, நேவியில் 42, ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளையிங்கில் 92, கிரவுண்ட் டியூட்டி டெக்கில் 18, நான் டெக்கில் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 10+2 கேடன்ட் என்ட்ரி ஸ்கீம், இதுக்கு ஒரு 36 வேக்கன்சி. இதில் 5 வேக்கன்சி ஃபீமேல்ஸ்க்கு, இந்த நான் டெக்கில் 2 வேக்கன்சி ஃபீமேல்ஸ்க்கு, அந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கும் வேக்கண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. அது டேபிளர் காலம்லேயே இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 ஆர்கனைசேஷன்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எந்தெந்த இடங்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை லொக்கேஷன்லேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மதுரை லொக்கேஷனில் இருக்குது, வேலூரில் இருக்குது. ஸோ அடுத்து திருச்சிராப்பள்ளி, இந்த லொக்கேஷன்ஸில் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி, கல்யாணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அன்மேரிட் மட்டும்தான் எலிஜிபிள். மேரேஜ் ஆயிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ 2 July 2006 இருந்து 1 July 2009 இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான கண்டிஷன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 12th படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ 12th எக்ஸாம் எழுத போகிறவங்களும் அட்டன் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 12th ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, படித்து முடித்து சர்டிஃபிகேட்டும் வச்சுருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணலாம்.
அதே மாதிரி இப்போ வரக்கூடிய 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, ஸோ மார்ச் மந்தில் எழுதுகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். மார்ச் ஆர் பிப்ரவரி கரெக்டாக தெரில. இப்போ வரக்கூடிய இயரில் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது இங்கே கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் அப்பியரிங் இன் தி 12th கிளாஸ் அண்டர் தி +2 பேட்டர்ன் ஆஃப் தி ஸ்கூல் எஜுகேஷன் கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன். இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் 10+2 கேட் அண்ட் என்ட்ரி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரல் எலிஜிபிலிட்டி 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ கம்மிங் 2025 பிப்ரவரி ஆர் மார்ச்சில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க 12th எக்ஸாம் எழுதுகிறவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை. அதர் கேட்டகிரி ₹100 ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை வீடியோ கம்பல்சரி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைஃபாய்ட் ஃபீவர் இருந்துச்சு, அதனால் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ கம்பல்சரி இதுக்கு மேலே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். பேப்பர் 1, பேப்பர் 2, சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2 இருக்கும். ஸோ மேக்ஸு, ஜென்ரல் எபிலிட்டி. மேக்ஸ் 2.5 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் 300 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சேம் 2.5 மணி நேரம் எக்ஸாம், அதிகபட்சம் 600 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக 900 மேக்ஸிமம் 900 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். சிலபஸ் பேப்பர் 1 மேக்ஸ்க்கான டீட்டெயில்டு சிலபஸ் இதில் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் எபிலிட்டிக்கான டீட்டெயில்டு சிலபஸும் இருக்கும். இதை ரிலவெண்ட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சேம் அதே அப்ளிகேஷன் டேட் தான். லாஸ்ட் டேட் 31 டிசம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் ஒரு 100 வேக்கன்சி. இந்தியன் நாவல் அகாடமி ஏழிமலா, அதாவது கேரளா லொக்கேஷனில், இது ஒரு 32 வேக்கன்சி. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில் ஒரு 32 வேக்கன்சி. ஓடிஏ சென்னை எஸ்எஸ்சி மெனில் 275. நல்லா பாருங்கள், எஸ்எஸ்சி மெனில் மட்டுமே 275 வேக்கன்சி. அதே மாதிரி ஓடிஏ சென்னை எஸ்எஸ்சி உமனில் 18 வேக்கன்சி. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாவல் டிஃபென்ஸ் எக்ஸாமும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் அதே மாதிரி தான். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. சேம் அதே மாதிரி மதுரை லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர், திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் சென்டரில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இங்கே போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நேஷ்னாலிட்டி இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி எல்லாருமே வந்து அன்மேரிட் கேட்டகிரி தான் அப்ளை பண்ண முடியும். மேரிடாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அன்மேரிட் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இந்தியன் மிலிட்ரி அகாடமி இதுக்கு அன்மேரிட் ஒன்லி அப்ளை பண்ண முடியும். அதுவும் மேல் கேட்டகிரி மட்டும்தான். அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் இந்தியன் மிலிட்ரி அகாடமி. சரிங்களா? ஸோ கல்யாணமாகாத ஆண்கள் இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஜனவரி 2002லேருந்து 1 ஜனவரி 2007க்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்தியன் நாவல் அகாடமி, இதுக்கும் கல்யாணமாகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 ஜனவரி 2002லேருந்து 1 ஜனவரி 2007க்குள்ளே பிறந்தவங்களாம் இருக்கணும். அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இதுக்கு 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கரண்ட்டாக கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இப்போ வேலிட்லேருந்து எக்ஸ்பயர் ஆகாமல் இருந்தால், ஓகேங்களா, ஸோ நீங்கள் 26 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா 2 ஜனவரி 2000லேருந்து 1 ஜனவரி 2006க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஓடிஏ சென்னை எஸ்எஸ்சி மென், இந்த கேட்டகிரிக்கு என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஜனவரி 2001லேருந்து 1 ஜனவரி 2007க்குள்ளே பிறந்தவங்க ஓடிஏ சென்னை எஸ்எஸ்சி மெனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி உமன் ஓடிஏ சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே ஏஜ் தான். 2 ஜனவரி 2001லேருந்து 1 ஜனவரி 2007க்குள்ளே பிறந்திருக்கணும். அன்மேரிடாக இருக்கணும். மேரிடாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் பாருங்கள். இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னை, அதாவது ஐஎம்ஏ அண்ட் ஓடிஏ சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இந்தியன் நாவல் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கும் சேம் டிகிரி முடிச்சிருக்கணும். கம்பல்சரி +2 லெவலில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். இதுதான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ்க்கு இல்லை. பட் அதர் கேட்டகரி 200 பே பண்ணணும் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸில். இதுவே நாவல் டிஃபென்ஸ் சர்வீஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 100 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சேம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸஸை பொறுத்து எக்ஸாம் வந்து மாறும். இதுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸில் OMR பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். நீங்கள் இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நாவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், எலிமெண்ட்ரி மேக்ஸ் இருக்கும். 3 சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வரும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? அதிகபட்சம் 100 மார்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் OTA சென்னைக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக எக்ஸாம். அதில் மேக்ஸ் இல்லை. சேம் அதே தான். இங்கிலீஷு, ஜிகே மட்டும்தான் இருக்கும். இந்த எலிமெண்ட்ரி மேக்ஸ் வந்து OTA சென்னைக்கு இருக்காது. சேம் 2 மணி நேரம் எக்ஸாமு. அதிகபட்சம் 100 மார்க்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பேப்பர் சொல்லிட்டாங்க. அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் இங்கே இருக்கும். இங்கிலீஷு, ஜிகே, எலிமெண்ட்ரி மேக்ஸ்க்கான டீட்டெயில்டு சிலபஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.